திரு இந்திரா சௌந்தரராஜன் அவர்களின் நந்திபுரம் பாகம் 11. லாட்ஜை விட்டு வெளியே வந்த வள்ளி பொண்ணுக்கு அப்பொழுதுதான் துரட்டி குச்சி ஞாபகமே வந்தது. அதை ஊருக்கு வரும் வழியில் சாலையில் ஒரு ஈச்ச மரத்தின் சிடுகுகளிடையே தொங்கவிட்டது ஞாபகம் வந்து ஓடினாள். ஊருக்குள் குறுக்கு நெருக்கு சந்துகளிலும் பல இடிந்த சுவர்களை கடந்தும் கோழிகள் அடைந்து கிடக்கும் பஞ்சார கூடைகளை உரசிக்கொண்டும் அந்த இடத்தை அடைந்த பொழுது குச்சியை காணவில்லை. அதை பார்க்கவும் எரிச்சலாய் வந்தது வள்ளி பொண்ணிற்கு. எந்த களவாணி பையன் துரட்டி ஆட்டையை போட்டானோ தெரியலையே, இனி நான் எங்கே போய் தழைய ஒடிக்க என்று வாய்விட்டு அவள் புலம்பி நின்ற பொழுது இருட்டத் தொடங்கிவிட்டது. பக்கவாட்டில் வானக்காரர் என்பவரின் கடலை வயலில் கடலை செடி கீரை கொத்து போல் நன்கு துளிர்த்து ஒரு ஜான் உயரத்திற்கு ஊட்டமாக வளர்ந்திருந்தது. நல்ல பெரிய வயல், சராசரியாக 20 ஏக்கர் இருக்கும். மையத்தில் ஒரு வட்ட உரை கிணறு. கிணற்றில் தரைமட்டத்துக்கு ஒரு 3 அடிக்கு கீழ் வரை தண்ணீர் இருந்தது. அந்த கிணற்றில் பானாக்காரர் ஆமைகள் சிலவற்றையும் வளரட்டும் என்று விட்டிருந்தார். அந்த கிணறு நோக்கி முட்டாக்கு போட்டபடியே ஒரு உருவம் தலைக்கு மேல் ஒரு தகரப்பெட்டியோடு சென்று கொண்டிருந்தது. யதார்த்தமாக பார்த்துவிட்ட வள்ளி பொன்னிடம் உடனேயே ஒரு அலமலப்பு. ஆறது இந்த நேரத்தில் தலைச்சுமையோட கிணத்துக்கிட்டாலே போய்கிட்டு என்ற கேள்வியோடு சட்டென்று கடலை வயலில் இறங்கி கிணற்றை நோக்கி நடக்கலானாள் இவள் பாதி தூரம் சென்ற நிலையில் அவள் கிணற்றை நெருங்கி தலைமையில் வைத்து கொண்டிருந்த பெட்டியை தொபேல் என்ற கிணற்றில் போட்டுவிட்டு திரும்ப தொடங்கிவிட்டாள். கிணற்றில் பெட்டி விழுந்து மூழ்கியதால் தழும்பலும் சலனங்களும். கிணற்று ஆமை அச்சத்தோடு கிணற்றில் உள்படி ஒன்றின் மேல் ஏறி அமர்ந்து விட்டது. புறத்தில் முட்டாக்கால் தலையை முட்டிக்கொண்டு வரப்பில் குடிந்தபடியே நடந்தவள் எதிரில் வள்ளிப்பொன் மேல் மோதிய நிலையில் நிமிர்ந்து பார்த்தாள். வள்ளிக்கு திக்கென்றது. அவள் கொங்கணர் நந்திபுரம் கோவில் பற்றிய அழகிய மணவாளனிடம் கூறவும் அரசராகிய அழகிய மணவாளனும் மிகவும் மகிழ்வாக ஆலயம் கட்டித்தர தான் கொடுத்து வைத்திருக்க வேண்டும் என்றான். அப்படி எங்கே எப்படி கட்ட வேண்டும் என்று கூறுங்கள் என்று அவரிடம் கேட்டபொழுது தேவ பிரசன்ன முறையில் முதலில் இடத்தை தேர்வு செய்ய தீர்மானித்தார் அவர். அதன் பொருட்டு ஒரு நல்ல காராம்பசுவை கொண்டு வரச் சொல்லி அதற்கு மஞ்சள் பூசி குங்குமம் இட்டு அதன் கொம்புகளில் பூச்சூட்டி பிருஷ்டபாகத்தில் காமதேவுக்கான அர்ச்சனைகளை புரிந்து அதன் கழுத்தில் ஒரு மணியையும் கட்டி அதை ஒரு வட்டப்பாதையின் மேல் நடக்கச் செய்து பின் அதன் பிடியை விட்டுவிடவும் அது நெடுந்தூரம் ஓடி குறிப்பிட்ட ஒரு திசையில் சென்று குறிப்பிட்ட இடத்தில் கால் மடக்கி அமர்ந்து கொண்டது. அது கால் மடக்கி அமர்ந்த அந்த இடத்தை மையமாக கொண்டு நால்புறமும் சதுரமாக 108 அடி தூரத்தை அளந்து கோவிலுக்கான நிலத்தை தீர்மானம் செய்தவர் பசு அமர்ந்த இடத்தில் 60 அடி உயரத்திற்கு 4 கால் மண்டபம் ஒன்றை எழுப்பி அது அமர்ந்த இடத்தில் ஒரு கல்பீடத்தையும் உருவாக்கி எவருடைய காலடியும் படாதபடி ஒரு கோபி பீடமாக அதை உருவாக்க திட்டமிட்டார். இடம் தேர்வான நிலையில் வடகிழக்கு மூலையில் ஒரு கிணற்றை தோண்ட பணித்தார். அந்த கிணற்று நீரால் மட்டுமே கோயில் முழுவதும் கட்டப்பட வேண்டும் என்றும் கூறினார். இந்த நிலையில்தான் அழகிய மணவாளதாசன் 108 பேர்களை உள்ளடக்கிய ஊழியர்களை நியமித்தான். அவர்களுக்கு கொங்கணர் சிவதீட்சை வழங்கி இவர்கள் தோள்களில் நந்தி உருவச்சினை நெருப்பில் இட்டு பொறுத்தார். அவர்களுக்கு சிவகங்கையப்பரர் என்ற பெயருடன் ஒரு பொன் தினமும் காணிக்கையாக வழங்கப்பட்டது. காணிக்கைக்கு தேவைப்படும் பொன்னை கொங்கணர் ரசவாதம் செய்து தர தீர்மானித்து விட்டார். அதன் நிமித்தம் அவர் சித்தர் பெருமக்களையும் சந்தித்தார். அவர்களில் அகத்தியர், போகர், கருவூரார் போன்றோர் அடக்கம். வள்ளிப்பொன் மேல் மோதிய அவள் யாரோ இல்லை, மந்திரவாதியால் நரபலி கொடுக்கப்பட்டு அநியாயமாக உயிரை விட்ட ஊர்காவலன் சிங்கமுத்துவின் மனைவி அலங்காரம்தான் எதிரில் முக்காற்றோடு தெரிந்தவள். யக்கோ நீயா என்று அதிர்வுடன் கேட்டாள் வள்ளிப்பொன். அது பம்பு செட்டில் குளிக்கலான்னு வந்தேன், ஆனால் மோட்ரு ஓடலை பாரு, அதான் திரும்பிட்டேன் என்று அவளை சமாளிக்க முனைந்தாள் அலங்காரம். நம்ம ஊரில் எந்த காலத்தில்க்கா பம்பு செட்டில் குளிச்சிருக்கோம், அதான் ஆறு நிறைய தண்ணி ஓடுதில்ல, அது புழுவாத, நீ தலைக்கு மேலே என்னத்தையோ கொண்டு போய் கிணத்துக்குள்ளே போட்ட, அதெல்லாம் ஒன்றுமில்ல பிள்ளை, நீ வழியை விடு. இல்லை, நீ எதையோ எங்கிட்ட மறைக்கிற. ஐய வழியை விடுங்கிறேன். ஏக்கோ ஏன் இப்படி கள்ளத்தனம் பண்ணுதோ, நீ தூக்கி போட்டதை நான் பார்த்துட்டு இல்லை ரோட்டில் இருந்து வரப்பு வழியாக வரேன். வள்ளிப்பொன் அவளை நறுக்கி பிடித்தாள். அலங்காரமும் முட்டாக்கை விளக்காமலே அவளை ஏறிட்டு பார்த்தாள். அறுத்த எலுமிச்சை கசக்கினால் வெளிப்படும் சாறு போல 2 கண்களிலும் கண்ணீர். ஐய
ஏன் அழுவுத? நான் என்ன அப்படி கேட்கக்கூடாதது கேட்டுட்டேன் என்று நடந்து கொண்டே கேட்டாள் வள்ளி பொண்ணு. அந்திக் கருக்களில் வானிலும் வண்ணச்சாயங்கள் விலகி சாம்பல் கருப்பு பரவ ஆரம்பித்திருந்தது. கூட்டில் அடையும் முனைப்பில் உள்வான் பறவைகளும் சிட்டுக்குருவிகளும் அவர்களின் தலைக்கு மேல் படபடத்து கொண்டிருந்தன. தொலைதூர பொதிகை மலை மேடுகளின் மேல் அதன் விளிம்புகளில் காணப்படும் மரங்களின் தோற்றம் ராட்சச பொம்மைகள் அணிவகுத்து நிற்பது போல் ஒரு மாயத் தோற்றம் அளித்து கொண்டிருந்தன. கடலை வயலுக்குள் எலிகள் சில வலைகளுக்குள் ஓடி அலையும் சலசலப்பும் கூட கேட்டது. இந்த எலிகளுக்காக எல்லா வகை பாம்புகளும் இப்பொழுது கடலை காட்டுக்குள் நடமாடத் தொடங்கிவிடும். கடலை வயலில் மட்டும் இரவில் நடப்பது யம வெளியில் நடப்பது போல் என்று சொல்லுவார்கள். எனவே வள்ளிப்பொன் வேகமாக மண் சாலையை நோக்கி நடந்தபடியே தான் பேசினாள். அலங்காரமும் அவளை பின்தொடர்ந்தாள். இருவரும் சாலையை எட்டி பிடித்து நின்ற இடத்தில் சாலை ஓரமாக ஈச்ச மரங்களும் பனை மரங்களும் ஒரு சாரியாக வளர்க்கப்பட்டிருந்தன. பானக்காரர் அவற்றை வேலி போல கருதி நட்டிருந்தார். அவை தழைத்து வளர்ந்திருக்க அப்பொழுது வீசிக்கொண்டிருந்த காற்றில் அந்த பனைக்கிடுக்குகளின் உரசல் பலர் அருகில் இருப்பது போல் ஒரு பிரமையை உண்டு பண்ணியது. சாலை மேல் யாரும் இல்லை. ஆனால் அலங்காரம் எட்டியை மட்டும் யாரோ வரப்போவதைப் போலவே பார்த்து கொண்டிருந்தாள். எக்கோ, யாரை பார்க்குறே? யாரும் இல்லை. என்னாச்சு? எத்த தூக்கி போட்ட? அது சொல்லும் முதல்ல. தெரிஞ்சு என்ன பிள்ளை பண்ண போகிற நீ? வாழ வேண்டிய பிள்ளை நீ. உனக்கு எதுக்கு வம்பு? வம்பா? என்ன நீ என்னமோ பேசுகிற? வம்பே தான். அதில் மாட்டிக்கிட்டு தான் ஏன் கழுத்து புருஷனை தொலைச்ச. இப்போ திசை தெரியாமல் நிற்கிறேன். நான் ஒன்று கேட்டால் நீ ஒன்று சொல்கிறியேக்கா. ஆமாம், நீ பேச பேச நானும் கோட்டித்தனமாக எதையாச்சும் பேசிக்கிட்டே போவேன். நான் என்னத்தையோ போட்டேன். உனக்கு என்ன? சோழியை பார்த்துக்கிட்டு போ பிள்ளை. சற்று ஆங்காரமாக அலங்காரம் பதில் சொல்லவும் வள்ளி பொன்னிடம் அதன் தாக்கம் இரு. அப்படியே நாயக்க முதலியாருண்ட நான் போய் இதை சொல்கிறேன். வள்ளிப்பொன் அப்படி சொல்லி நகரவும் நில்லு என்று அவளை தடுத்தாள் அலங்காரம். பின் சில வினாடிகளில் அவளிடம் பேச்சே இல்லை. நிற்க சொல்லிவிட்டு இப்படி வாயை கட்டி நின்னா என்ன அர்த்தம்? சொல்கிறேன். இங்கே நின்று பேச வேண்டாம், வா. அப்படி ஐயன் கோயில் மண்டையாண்டை போய் நின்று பேசுவோம் என்று மேற்கு நோக்கி சொல்லும் பாதையில் முட்டாக்கை விளக்காமலே நடந்தாள் அலங்காரம். வள்ளி பொன்னும் பின் தொடர்ந்தாள். நன்றாக இருவிட்ட நிலையில் அவர்கள் நடப்பதே யாருக்கும் தெரியவில்லை. ஐயனார் கோயில் மந்தை வழி 10-15 வேப்பு மரங்களோடும் புன்னை ஒதியம் எட்டி மரம் உள்ளிட்ட மரக்கூட்டங்களோடு காற்றாட கிடந்தது. 30 அடி உயர ஐயனார் கையில் 6 அடி அரிவாளுடன் ஒரு கரும் பிம்பமாக தெரிந்தார். ஐயனாருக்கு முன்னால் உள்ள கவிழ்த்து வைக்கப்பட்ட பாவண்ணா போன்ற இரும்பு குழாயில் ஏராளமான வெண்கல மணிகள் கட்டப்பட்டு அவை காற்று வீச்சில் மெல்ல சினுங்கிக் கொண்டிருந்தன. ஐயனாரை ஒட்டி 10 அடி உயரத்திற்கு ஒரு பாம்பு புற்று, அதன் துவாரங்களுக்கு மேல் 2 நாகங்கள் படம் விரித்தபடி நின்றிருப்பதும் கரும் பிம்பமாக தெரிந்தது. ஐயனார் சன்னதி முகப்பில் தீப்பந்தம் ஒன்று அணையப் போவது போல் எரிந்து கொண்டு இருந்தது. ஏற்றப்பட்டிருந்த விளக்குகள் காற்று வீச்சில் அணைந்து போயிருந்தன. மந்தையின் நடுவில் ஒரு மின்சார கம்பம் இருந்தது, ஆனால் எரியவில்லை. பூசாரி அம்பலக்கொழுந்து எப்பொழுதோ போய்விட்டிருந்தார். மொத்தத்தில் யாருமே இல்லாத ஒரு சூழல். இந்த சூழலில்தான் அலங்காரம் வாயை திறக்கலானாள். வள்ளிப்பொண்ணு, நான் இப்போ சொல்ல போகிறத நீ யாருக்கிட்டேயும் சொல்லிடாத. என் புருஷனை பலி கொடுத்த அந்த மந்திரவாதிக்கிட்ட காட்டு அழகிய ராயன் இப்போ ஊருக்குள்ளே தான் இருக்கான். வசியமை பூசி இருக்கிறதால அவன் யார் கண்ணுக்கும் தெரிய மாட்டான். ஆனால் அவன் கண்ணுக்கு நாம் எல்லாருமே தெரியும். எப்போ அவன் என் எதிரிலே வந்து நிற்பானோன்னு பயந்துக்கிட்டே இருக்கேன். என்னால் பயந்துக்கிட்டே இங்கே உயிர் வாழ முடியாது. நான் இந்த ஊரை விட்டு என் சொந்த பந்தங்களை தேடி போயிடலான்னு இருக்கேன் என்றவள் விக்கி போடு பார்த்தாள் வள்ளி பொண்ணு. பாத்தியா, கேட்ட உடனேயே உனக்கும் கிளி பிடிச்சிக்கிச்சு. இதுக்குத்தான் எதையும் கேட்காதேன்னா. ஆனால் நீ தான் உடலே. சரிக்கா, அவள் ஊருக்குள்ளே தான் இருக்கான்னா நீ போலீஸில் போய் சொல்லலாம்ல. அதெல்லாம் முடியாது. போலீஸை பார்த்தாலே என் வாய் கட்டிக்கும். என்னக்கா சொல்கிற? ஏன் இப்படி? அது அப்படித்தான். எல்லாம் நான் செஞ்ச பாவம். புரிகிற மாதிரி சொல்லுக்கா. என்னத்த சொல்ல? ஆனால் யார்கிட்டையாச்சும் சொன்னாதான் என் பாரமும் குறையும். அப்போ சொல்லு. நம்ம ஊருக்குள்ளே பொம்மராசா புதையல் பற்றி ஒரு பேச்சு இருக்குதானே? ஆமாம், அதை கண்டுபிடிச்சி பெரிய முதலாளி மாறிடணுங்கிறது தான் என் புருஷனோட ஆசை.
அலங்காரம் சொன்ன செய்தி அந்த நொடியில் வள்ளிப்பண்ணை ஒரு நம்பியது. எக்கோ, சிங்கமுத்து அண்ணனுக்கு இப்படி ஒரு ஆசையா என்று காற்றுக்குரலில் கேட்டார். அத்தை ஏன் கேட்குற? அந்த ஆளுக்கு இருந்தது ஆசையில் வெறி. அது வெறி தான். உன் வெறி ஏன் வெறி இல்லை, கொள்ள வெறி. அப்பால என்ன தப்பால இந்த வெறியிலே நாகர்கோயிலுக்கு அங்கிட்டு கவியாக்காளைக்கு போய் அந்த கட்டழகிய ராயனையும் பார்க்க வச்சிருக்கு. ஆத்தி, அப்போ அவன் இந்த ஊருக்குள்ளார வர அண்ணன் தான் காரணமா? ஆமாம், சும்மா கிடந்த சங்க ஊதி கெடுத்த ஆண்டி கணக்கா அவங்கிட்ட போய் நின்னாரு. அவங்கிட்ட எதுக்கு போகணும்? பலி கொடுத்தாதான் புதையல் கிடைக்கணும். அது மந்திரவாதிகளால் தான் செய்ய முடியும்னு யாரோ சொன்னதை நம்பி அவனை போய் பார்த்துருக்காரு. அவனும் நம்ம ஊர் சுடுகாட்டுக்கு வந்து அங்கே இந்த ஜீவசமாதியில் ஒளிஞ்சிக்கிட்டு ராத்திரியானா வந்து போக ஆரம்பித்தான். பகல்லையும் கூட நடமாடுவான். ஆனால் யார் கண்ணுக்கும் தெரிய மாட்டான். அது எப்படி? அதுதான் மையோட சக்தி. புருவத்தில் பூசிக்கிட்டா யார் கண்ணுக்கும் தெரிய மாட்டோமா? இந்த காலத்துலேயுமா இப்படி? அவனை யாரும் பார்க்கலைங்கிறதுலேருந்தே இது தெரியலையா? நம்ப முடியலையேக்கா. போகட்டும், மேற்கொண்டு சொல்லு. என்னத்த சொல்லி அந்த நாய் புதையலுக்கு வந்துட்டு என் மேலே ஆசைப்பட தொடங்கிட்டான். ஐயையோ, இது என்னக்கா கொடுமை? ஏன் கேட்குற? என் வீட்டுக்குள்ளே என் வீட்டுக்காரர் எதிரிலேயே என்னை அப்படியே முழுங்கிடுற மாதிரி பார்ப்பான். எனக்கு உடம்பெல்லாம் கூசும். என்னக்கா விஷயம்? எங்கிட்ட இல்லாமல் போகுது. எல்லாம் என் தலையெழுத்து, கிரகப்பாடு. அப்பாலே என்னான்னு சொல்லுவேன். அந்த மந்திரவாதி நாயோடு சேர்ந்து புதையல்னு அலைஞ்சு ஒரு செப்பு பட்டயம் ஒன்று என் புருஷனுக்கு அப்போ கிடச்சிது. செப்பு பட்டயமா? ஆமாம், ஒரு முழ நீளம், 4 விரக்கடை அகலம், அதில் கட்டெரும்பு ஒரு கணக்காக எழுத்துங்க. நீ அதை பார்த்தியா? அத்தானே, தூக்கி கணத்தில் போட்டுட்டு வர்றேன். ஐயையோ, ஏன் இப்படி செஞ்ச? அந்த பட்டயத்தை வச்சு தான் புதையிலே என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்க முடியுமா? அது கோடு கோடாக போட்டு ஏதோ குறிப்பெல்லாம் இருந்துச்சு. இந்த பட்டையை நம்ம நாயக்கர் கோட்டை வீட்டில் தான் இருந்தது. அதை என் புருஷனை விட்டு களவாடிக்கிட்டு வர சொன்னவனே மந்திரவாதி தான். இது பெரும் கொடுமையால இருக்குது. ஆமாம், மையப்பருவத்திலே மை தடவிக்கிட்டு போய் திருடிக்கிட்டு வான்னா. இவரோ காவக்காரனா அவர் வீட்டுக்குத்தான் எப்பவும் போவாரே, அப்படி போய் எப்படியோ களவாடி எடுத்துக்கிட்டு வந்துட்டார். ஒரு செப்பு பட்டயம், 1 அடி உயரத்துக்கு ஒரு பூத பொம்மை, ஒரு குத்தூசி, இப்படி 3 விஷயம் நாயக்கர் வீட்டு பரன் மேலே ஒரு தாழிக்குள்ளாரே இருந்துடுச்சான். அதை எடுத்துக்கிட்டு வந்து முதல்ல எங்கிட்ட தான் காட்டுனாரு. அதை பார்த்துட்டு புதையல் நெருங்கிட்டோம் நாம் என்றான் அந்த மந்திரவாதி. பிறவு நான் கேரளா போய் விசேஷ மை ஒன்று செஞ்சு எடுத்துக்கிட்டு வரேன். அது வரைக்கும் இதை பத்திரமா வையின்னா. திடீர்னு பார்த்தா என் புருஷனையும் பலி கொடுத்துட்டு எங்கேயோ தலைமறைவாயிட்டான். இம்பூட்டு நடந்திருக்கு. நீ போலீஸ்கிட்ட எதையுமே சொல்லலையா? என்னத்த சொல்ல, அவருமில்ல தப்பு பண்ணியிருக்காரு. மந்திரவாதிக்கிட்டே போனதுலேருந்து நாயக்கர் வீட்டிலே களவாடினது வரை அவர் செஞ்சது எல்லாமே தப்பு தானே. இதை சொன்னால் அந்த எல்லாமுமே வெளியில் தானே வரும். என்னக்கா நீ? களவாண்ட அந்த செப்பேடு பூத பொம்மையை நாயக்கர்கிட்டே திருப்பி தந்து மந்திரவாதி தான் காரணம்னு சொன்னால் அவராவது புரிஞ்சுக்க மாட்டாரா? எனக்கு அதெல்லாம் தோணலை வள்ளி. அந்த பொம்மை வந்த நேரமே சரியில்லைன்னு தான் சொல்லுவேன். ஒரு கெட்ட சக்தின்னு என் மனசுக்கு பட்டுடுச்சு. அதுதான் தலையை சுற்றி ஆற்றுல போட நினச்சேன். அப்பால் அதை ஆற்றுல குளிக்க வர யார் கையிலேயாவது சிக்குமோன்னு தான் கிணத்துலையே போட்டுடலான்னு முடிவு பண்ணி கிணத்துல பெட்டியோட தூக்கி போட்டுட்டேன். ஆனால் நீ பார்ப்பேன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. நான் யதார்த்தமாக தான்க்கா உன்னை பார்த்தேன். அப்படி பார்த்ததுக்கு பின்னால் இம்பூட்டு விஷயம் இருக்கும்னு சத்தியமாக எனக்கு தெரியாதுக்கா. இதோ பாரு, நான் எல்லாத்தையும் கொட்டிவிட்டேன். நீ இதை இப்படியே விட்டுடு. நான் ஊரை விட்டு போயிட போகிறேன். இங்கே இருந்தால் அந்த மந்திரவாதி என்னை விடமாட்டான். பட்டயம் எங்கேன்னு கேட்டுக்கிட்டு வந்து நிற்பான். அதனால் நான் இப்படி ஊரை விட்டே போயிட போகிறேன். போதும் இந்த புதையலால் நான் பட்டது எல்லாம். அக்கா, புதையல் நெசந்தானே, நம்ம கிருஷ்ணங்கண்ணுக்கு அது தெரிஞ்சுக்கிட்டே இருக்குது. அவன் சொல்கிறதெல்லாமும் அப்படியே நடக்குது. அது நெசமோ பொய்யோ ஒன்று மட்டும் நிச்சயம், அதுக்கு ஆசைப்பட்டவங்க யாருமே இது வரைக்கும் உசுரோடு இருந்ததில்லை. என் புருஷனும் கூட அதனால தானே பலியாயிட்டாரு. அப்போ அந்த மந்திரவாதி மட்டும் எப்படிக்கா உசுரோடு எடுக்க முடியுது? அவன் மோடி வித்தைக்காரன். வசியம், மையி, பூசைன்னு ஏதேதோ பண்ணுறான்.
இருந்தாலும் சொல்கிறேன், அவன் கையில் பட்டயம் கிடைக்கக்கூடாதுன்னு தான் அதை தூக்கி கிணத்துல போட்டேன். என்ன ஆனாலும் சரி, அவன் கையில் இந்த புதையல் கிடைக்கக்கூடாது, இனியும் கிடைக்கக்கூடாது. உனக்கும் சொல்லிக்கிறேன், இத்தோட இதை மறந்துடு. நீ வாழ வேண்டிய பொண்ணு, போய் ஆக வேண்டியதை பாரு. உன்னை கெஞ்சி கேட்டுக்கிறேன், நான் சொன்ன எதையும் வெளியில் யார்கிட்டேயும் சொல்லிடாதே. என் புருஷனுக்கு ஊர்காவலில் ஒரு நல்ல பேர் இருக்குது, அதை கெடுத்துடாத. உன் காலில் கூட விழுவுறேன் என்ற அலங்காரம் விசுக்கென்று அவள் காலில் விழுந்தாள். ஐயோ அக்கா, எழுந்திரு, இது என்ன கோட்டித்தனம்? நான் எந்திரிக்கிறேன், எனக்கு ஐயனார் முன்னால் சத்தியம் செய்து கொடு நீ. ஐயோ என்னக்கா சொல்கிற? நான் சொன்னதை வெளியில் யார்கிட்டேயும் சொல்ல மாட்டேன்னு சொல்லி சத்தியம் பண்ணு. இல்லைக்கா, நீ மனசு குழம்பி போயிருக்க, நான் சொல்கிறத கேளு, தயவு செய்து சத்தியம் செய். இல்லை, நான் இங்கேயே இப்போவே நாண்டுக்கிடுவேன். எனக்கு இனி வாழ்க்கையில் என்ன இருக்குது சொல்லு பார்ப்போம். கண்ணீருடன் அவள் கேட்க, வள்ளி பொண்ணும் லேசான இருளில் அடர் கரும்பிம்பமாக தெரியும் ஐயனார் சிலையின் முன்னால் அலங்காரம் கையில் சத்தியம் செய்யலானாள். அப்பொழுது காற்றின் விசையால் மணிகள் ஒலிக்க ஆரம்பித்தன. சுரபியின் பங்களா. ஷூட்டிங்கிற்கு புறப்பட்டு கொண்டிருந்தாள் சுரபி. போர்டிகோ காரில் அமர்ந்த நிலையில் முன்புறம் அவள் உதவியாளன் குமாரும் ஏறிக்கொண்டான். கார் கேட்டை கடந்த நிலையில் குமாருக்கு டைரக்டரிடமிருந்து அழைப்பு. குமார். எஸ் சார். சாரி குமார், ஷூட்டிங் கேன்சல். ஓ அப்படியா சார், நான் மேடத்துக்கிட்ட சொல்லிடுறேன். இன்னொரு பேட் நியூஸ். என்ன சார்? சுரபியின் ஹீரோயின் ரோலில் இருந்த தூக்கச் சொல்லிட்டாங்க. அவங்களுக்கு பதிலாக மிதிலாவை போட்டு முழு படத்தையும் முடிக்க சொல்லிட்டார் ப்ரொடியூசர். அப்படியா சார்? ஆமாம், எனக்கு காரணம் தெரியும், உனக்கும் தெரியும். இவங்களோட மோதி ஜெயிக்கவே முடியாது குமார். மேபி சுரபிக்கு ஒப்பந்தமாகி இருக்கிற எல்லா படமும் கேன்சல் ஆக போகுது பார். மதன் எல்லோரிடையும் பேசிக்கிட்டே தான் இருக்கான். டைரக்டர் சொல்ல சொல்ல முகத்தில் வியர்வை துளிகள். இன்னொரு முக்கியமான விஷயம். என்ன சார்? எப்படி சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல. பரவாயில்ல சொல்லுங்கள் சார், அவர் சொல்லத் தொடங்கினார். சித்த ஜாலங்களில் அஷ்டமா சித்திகளுக்கு பிறகு பெரிதாக சிந்திக்கப்படுவது ரசவாதமே. ரசவாதம் என்பது ஒரு சராசரி உலோகத்தை தங்கமாக மாற்றிவிடும் ஒரு வித்தையாகும். இந்த வித்தை கற்க வேண்டும் என்று சித்த புருஷர்களை தேடி அலைந்த பலர் உண்டு. அந்த பலர் கூட இறுதியில் சித்தம் கலங்கியும் அதற்கான முயற்சிகளில் காடுகளில் நடமாடும் பொழுது மிருகங்களால் தாக்கப்பட்டும் பாம்புகளால் தீண்டப்பட்டும் இறந்துவிட்டனர். தென்னக வரலாற்றில் ரசவாத கல்வியை ஒரு சித்தரிடம் கற்ற ஒரு மனிதன் கூட கிடையாது. சாமானிய மனிதர்களுக்கு துளியும் வசப்படாத ஒரு வித்தையான இது இந்த ரசவாதம். தங்கத்தை பூமிக்கடியில் இருந்து தோண்டி எடுக்கும் ஒரு கருக்காத உலோகமாகும். விரைவில் உருக்க முடிந்த இதை வளைப்பதும் நடிப்பதும் சுலபமாகும். இதன் சிறப்பை தன்னிலை மாறாத இதனுடைய தன்மைதான். அதனாலேயே இது மதம், மொழி, இனம் எல்லாம் கடந்து பூவுலகில் மட்டுமல்ல, புராணங்களின்படி விண்ணில் தேவருலகிலும் கூட நிகரின்றி விளங்கிடும் ஒன்றாக ஆகிவிட்டது. இதற்கு ஆக்கர்ஷிக்கும் சக்தியும் உண்டு. மந்திர சக்தி வாய்ந்த சப்த அலைகளை, மின்காந்த அலைகளை இது ஈர்த்து தன்மேல் படியச் செய்யும். அதனால்தான் இதை நகைகளாக செய்து உடல் மேல் அணிந்து கொள்ளும் ஒரு வழக்கமும் உருவானது. நாம் அணிந்த தங்கம் ஒருவரை மனதார வாழ்த்திடும்போது அவர் உடலில் இருக்கும் தங்கத்தில் அந்த வாழ்த்து சப்தம் படிந்துவிடும் என்பர். இதன் காரணமாகத்தான் இதன் மதிப்பு எல்லா விதங்களிலும் மிகவும் உயர்ந்து போனது. சாமானிய மனிதர்கள் வரை இது பொருளாதார மதிப்பில் மிகவும் உயர்ந்து விளங்கினால், சித்தர்கள் போன்ற அருளாளர்களின் வரையில் இது அருள் ஆதாரம் மிக்கதாக விளங்கியது. ஒரு கோவில் பெரும் புகழும் அருளும் மிக்கதாகவும் திகழ்ந்திட வேண்டுமெனில் அதன் ஆகம நிர்மாணங்கள் ஒரு காரணம் என்றால், அங்குள்ள கடவுள் சிலைகள் தங்க கவசத்துக்கு ஆட்படுவதும் அந்த கோவில் கோபுர விமானம் தங்க விமானமாக திகழ்வதும் கூட இதற்கு ஒரு காரணம். இதனால் உலகில் எல்லாவித ஆசைகளையும் பற்றுகளையும் விட்ட சித்தர்கள் தங்கம் விஷயத்தில் மட்டும் தங்கள் சாதனைகளுக்கு தங்கத்தை பயன்படுத்த எண்ணினர். தங்கத்தை பூமியின் தட்பவெப்பமும் அழுத்தப்படும் பாடுகளும் தான் காலத்தாய் அதை பூமிக்குள் தோன்றச் செய்கின்றன. இது ஒரு வகை இரசாயன விளைவு. பன்னெடும் காலமாக பூமிக்குள் நிகழும் இரசாயன விளைவை சில மூலிகை சாறுகள் மூலமாக புறத்திலேயே உருவாக்குவதே ரசவாதம். இதில் சித்தர்களில் போகர் தலை சிறந்து விளங்கினார். அதுபோல் கருவூராரும் அகத்தியரும் இன்னும் பல சித்தர்களும் தலை சிறந்து விளங்கினர். எனவேதான் நந்திபுர ஆலய நிர்மாணத்தின் பொருட்டு தங்கம் தேவைப்பட்டதால்
கொங்கணர் போகரை நாடி அவர் இருந்த பழனி என்று விളിக்கப்படும் அன்றைய பொதினி மழைக்கு சென்றார். போகரும் கொங்கணரை வரவேற்றார். சுரபியின் உதவியாளன் குமாரிடம் டைரக்டர் தயங்கி தயங்கி அதை சொல்ல ஆரம்பித்தார். குமார் சுரபி நடிக்க வர்றதுக்கு முன்னாலே மும்பை ரெட் லைட் ஏரியாவில் இருந்ததாகவும் சினிமா துறையைச் சேர்ந்த ஒருத்தர் தான் சுரபியை அங்கே இருந்து மீட்டு கொண்டு வந்து நடிகையை ஆக்கினதாகவும் ஒரு புது கதையையும் மதன்ராஜ் பிரஸ்காரங்கிட்ட காதுக்கு போகும்படியாக செய்து இருக்கின்றான். இது ஒரு அக்மார்க் பொய்ன்னு எனக்கு தெரியும், ஏன் நம்ம இண்டஸ்ட்ரிக்கு கூட தெரியும். ஆனால் பப்ளிக்குக்கு இதெல்லாம் தெரியாது. அவங்க சினிமா நடிகைங்கிற நடிகருங்கள விஷயத்தில் சுலபமாக எல்லாத்தையும் நம்பிடுவாங்க. ரசிகர்கள் வரையில் பலமும் அதுதான், பலவீனமும் அதுதான் என்று முடிக்கவும் குமாருக்கு அப்படியே உடம்பில் மொத்த தெம்பும் ஆவியாக போய்விட்டது போல்தான் இருந்தது. டைரக்டரும் பேச்சை முடித்து கொள்ள குமார் டிரைவர் நாச்சியப்பனிடம், ராச்சியப்பா காரை திருப்பி பங்களாவுக்கே விடு என்றான். அதை கேட்டு பின்னால் அமர்ந்திருந்த சுரபி அதிர்ந்து போய் குமாரை ஊடுருவினாள். சாரி மேடம், ஷூட்டிங் கேன்சலாம் டைரக்டர் சொன்னார். அதுக்காக இந்த இதையா இவ்வளவு நேரம் பேசுனீங்க? எல்லாத்தையும் அப்புறம் சொல்கிறேன் மேடம், பங்களாவுக்கு போய் பேசுவோம். மிடறு கட்டியது குமாருக்கு. காரும் ஒரு ரவுண்டான அவரை சென்று பின் வளைந்து திரும்பத் தொடங்கியது. சில நிமிடங்களிலேயே போர்டுகோவில் நுழைந்து தனிந்து நின்றது. மாமி வெளியே பூச்செடிகளில் பூப்பறித்து கொண்டிருந்தவள் ஓடி வந்தாள். என்ன சுரபி, போன வேகத்திலேயே வந்துட்ட என்று கேட்க உள்ளே வரும்படி சைகை காட்டிக்கொண்டே உள்ளே சென்றாள். குமாரும் இறங்கி பின்னாலேயே நடந்தான். ஹாலில் தன் கைபேசியை வீசி எறிந்தபடியே அமர்ந்த சுரபி சீக்கிரம் சொல் என்பது போல் குமாரை பார்க்க மாமியும் வந்து அங்கு நின்றிட குமாரும் டைரக்டர் சொன்ன சகலத்தையும் சொல்லி முடித்தான். சுரபியிடம் ஒரு ஆழ்ந்த மௌனம், ஆனால் மாமியிடம் பெரும் ஸ்தம்பிப்பு. குமாரும் மௌனத்தில் விழுந்துவிட்ட நிலையில் கலைத்தது அவன் கலைபேசி. அதில் அட்வான்ஸ் கொடுத்திருந்த ஒரு தயாரிப்பாளர் பேசினார். என்ன குமார், என்னப்பா என்னென்னமோ காதில் உழுவுது? என்ன சார், மதன்ராஜ் படத்துலேருந்து தூக்கிட்டாங்களாமே? அப்படியா சார்? ஒன்றும் தெரியாத மாதிரி என்னைய கேள்வி கேட்குற வேலையெல்லாம் வேணாம். கோடம்பாக்கம் ஒன்றும் ஆசியா கண்டமோ ஆப்பிரிக்கா கண்டமோ இல்லை. இப்படி 10 மைல் அப்படி 10 மைல், மொத்தத்தில் 10 மைல் சதுரம்தான். இங்கே எதுவுமே ரகசியம் கிடையாது. அதில் பாதிக்கு மேலே பொய் தான். ஆமாம் சார், மேடம் அந்த படத்தில் இல்லை, விளக்கிட்டாங்க. இப்போ அதுக்கு என்ன சார்? இன்னும் என்னவெல்லாமோ காதில் விழுதே. அது விழுவும் சார். நீங்கள் தான் சொன்னீங்களே இதில் எதுவுமே ரகசியம் இல்லை, பாதிக்கு மேலே பொய்ன்னு. அப்புறம் எதுக்கு சார் கேட்குறீங்க? என்னையும் தூக்க சொல்கிறாங்க. புதுசாக போதை பழக்கம் ஏற்பட்டிருக்காமே. பல நாள் போதையில் இருந்ததால தான் ஷூட்டிங் நடத்த முடியாமல் பல லட்சம் நஷ்டமாமே. அவ்வளவும் பொய் தான் சார், அது எனக்கும் தெரியும். ஆனால் நான் அவங்களை எதிர்த்து தொழில் பண்ண முடியாது. மதன்ராஜ் அப்பா தான் எங்களுக்கெல்லாம் ஃபைனான்ஸ் பண்ணுறவர். இதுக்கு நான் என்ன சார் பண்ண முடியும்? உங்கள் விருப்பப்படியே செய்யுங்க என்று போனை கட் செய்தான். சுரபி அவனையே பார்த்தபடி இருந்தாள். மேடம், எதையும் நீ சொல்ல வேண்டாம். சொன்ன பதில்களை வச்சு கேள்வியை நான் ஜட்ஜ் பண்ணிட்டேன். வரிசையாக எல்லா ப்ரொடியூசர்ஸும் இப்போ ஃபோன் பண்ண தொடங்கிடுவாங்க. என்ன பதில் சொல்கிறது மேடம்? குமாரின் கேள்விக்கு சுரபி மாமியை பார்த்தாள். என்ன சுரபி, என்ன எதுக்கு பார்க்குற நீ? நீங்கள் எதுவும் சொல்லாமல் இருக்கீங்களே, என்னத்தை சொல்கிறது? நீ அடிக்கடி சொல்கிற விஷயந்தான் ஞாபகத்துக்கு வருது. இந்த துறையில் புகழ் வந்தால் அதுவும் அதிகமாகத்தான் வரும், இகழ் வந்தால் அதுக்கும் அதே அளவுதான்னு சொல்லுவியே. என் கருத்தை எனக்கே திருப்பி சொல்கிறதுக்கு போயிடா மாமி பதில்? என்னை என்ன செய்ய சொல்கிற? இந்த கடங்காரம் அதை இப்படி ஒரு ஹிருதயமே இல்லாதவனாக இருப்பான்னு யாருக்கு தெரியும்? ஒன்று மட்டும் நிச்சயம், பெண் பாவம் பொல்லாது. உன் பாவம் அவனை சும்மா விடாது. இப்போ நான் பட்டுக்கிட்டு இருக்கிறதுக்கு பதில் சொல்லுங்க மாமி. நான் என்னத்தை சொல்லுவேன்? நீ தைரியமாக இருக்கணும், அதுதான் இப்போ வேணும். பல தற்கொலைகள் இப்படி சமயத்தில் தான் நடந்திருக்கு மாமி. ஐயோ, உன் வாயால் அதை சொல்லாத. இல்லை மாமி, நான் நிச்சயம் தற்கொலையெல்லாம் பண்ணிக்க மாட்டேன். இந்த படம் என்னை விட்டு போகிறதும் நல்லதுக்குத்தான் நினைக்கிறேன். இவங்கிட்டெல்லாம் சம்பளம் வாங்கி வாழறதுக்கு பட்டியலே கிடக்கிறதே மேல். அதே போல் இவன் பேச்சை நம்பி என்னை எடுத்து எறிகிறவங்க தாராளமாக எறியட்டும், எனக்கு கவலையே இல்லை. ஆனால் இவங்களோட பொய்களை ஒரு அப்பாவி கூட்டம் நம்ப போகிறாங்களே, அதை நினச்சாதான் கலக்கமாக இருக்குது. இதுக்கா மாமி 1000 மைல் ட்ராவல் பண்ணி அந்த கோயிலுக்கெல்லாம் போயிட்டு வந்தோம்? சுரபி இறுதியாக நந்திபுரத்திடம் வந்து முடித்தாள். மாமிக்கு சுருக்கென்றது. சட்டென்று பதில் வரவில்லை. என்ன மாமி, நான் ஏதாவது தப்பாக கேட்டுட்டேனா? இல்லை சுரபி, உன் கேள்வி நியாயமானது தான்.
நான் தானே உனக்கு நம்பிக்கை தந்து கூட்டிகிட்டு போனேன். அப்போ நான் தானே உனக்கு பதில் சொல்லணும். சத்தியமாக உங்களை வருத்தப்பட வைக்கிறதுக்காக நான் இப்படி கேட்கல. இந்த மாதிரி தருணங்களில், அதாவது நெருக்கதிரியாக நிற்கிறவங்களுக்கு தெய்வந்தான் துணைன்னு சொல்லுவீங்களே, எங்கே மாமி அந்த துணை? சுரபி இப்படி கேட்ட பொழுது கண்களில் நீர் புரண்டு விழுந்தது. மாமி வேகமாக வந்து துடைத்து விட்டவள் அப்படியே, அழாதே, நீ கேட்ட கேள்வியை நான் அந்த நந்தீஸ்வரர்கிட்டயே கேட்குறேன் என்றாள். இனிமேதானா கேட்கும்? இப்போ இதுவரைக்கும் கேட்கலையா? சுரபி, நம்பிக்கைங்கிறது வச்சுட்டு திரும்ப எடுத்துக்கிற ஏதோ ஒரு பொருள் இல்லை, அது ஒரு பலம், அசாதாரணமான பலம். ஒரு அரிசி சாதமாக ஒரு குறிப்பிட்ட அளவு வேக்காடு தேவைப்படுற மாதிரி தெய்வ நம்பிக்கை பலிப்பதற்கும் ஒரு அளவு இருக்குது. நீ என்னை பார்த்து இப்படி கேட்டுகிட்டே இரு, அப்போ தான் எனக்கும் ஒரு சத்திய ஆவேசம் வரும். எனக்குள்ளேயும் ஒரு அணை உடையும். என்ன உடைஞ்சிடுச்சு. மாமியும் வேகமாக சொல்லிவிட்டு பூஜை அறையை நோக்கி நடந்தாள். கதவை தாழிட்டு கொண்டாள். ஆனால் சுரபி வரையில் அந்த நிலையிலும் ஒரு சிரிப்பு. சாமியா சாமி, சர்வைவல் ஆஃப் தி ஃபிட்டஸ்ட், அவ்வளவுதான் மாமி உலகம். காட்டிலேயும் அதுதான் யதார்த்தம், நாட்டிலேயும் அதுதான் யதார்த்தம். தர்மம், நியாயம் எல்லாம் மனிதனோட சப்பக்கட்டு கண்டுபிடிப்புகள் என்று தொடர்ந்து விரக்தி சிரிப்பு சிரிக்கலானாள். பிரியாவின் கைபேசி திரையில் தெரிய தொடங்கி இருந்தான் அவளுடைய தம்பி ஷரத். ஹாய் ஷரத், எப்படி இருக்கே? செட்டில் ஆயிட்டியா? பட் ஒரு பேட் எக்ஸ்பீரியன்ஸ். நிஜமா தப்பிச்சது தான் பெரிய விஷயம். ஐயோ, என்னக்கா? பிரியா பாபுவுக்கு பாம்பு கடித்த விஷயத்தை சொல்லி முடித்தாள். இப்போ பாபு சார் நல்லா இருக்கார்ல? அவன் ஏதோ கொசு கடித்த மாதிரி ரொம்ப சாதாரணமாக தான் இருக்கான், ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு இருக்கான். நீயும் ஜாகிரதைக்கா. பை த பை, நந்திபுரம் பற்றி எந்த சேனல்னு சரியாக ஞாபகம் இல்லை, ஒரு நியூஸ் பார்த்தேன். அதுக்கு புதையல் பூமின்னு கூட ஒரு பேராமே. மை குட்னஸ், யாரோ முந்திக்கொண்டே இருக்காங்க. எந்த சேனல் ஷரத்? சரியாக ஞாபகம் இல்லைக்கா, ஏதோ நியூஸ் சேனல் தான். இனி இப்படி சில்லியாக பதில் சொல்லாதே. நீ என்னோட தம்பி. நான் ஒர்க் பண்ணுற சேனலை தவிர எல்லாருமே எங்களுக்கு காம்படிட்டருடா. சாரிக்கா, இனி ஷார்ப்பாக கவனிக்கிறேன். படித்து ரொம்ப டயர்டாக இருந்தது, அதனால் டீ போட்டு குடிச்சிக்கிட்டே சேனலை பார்த்தேன். நடுவில் வாசலில் அயர்ன் பண்ணுறவர் வேறு காலிங் பெல்லை அடித்து கூப்பிட்றாரு. ப்ரெஸ் பண்ண ட்ரெஸ்ஸை எல்லாம் அவர் தரவும் சேனலில் கான்சன்ட்ரேட் பண்ணுறதுக்கு முடியல. போகட்டும், நீ சொன்ன இடத்துல இந்த தகவலே போதும். அது என் காதை திருடிச்சு. நான் இனி ஒரு நிமிஷத்தில் வேஸ்ட் பண்ண மாட்டேன். நீ கவனமாக படி. அப்பா எப்படி இருக்கார்? அவர் பாட்டும் புஸ்தகம் படிச்சுக்கிட்டே உட்காந்துருக்கார். கேட்கவே சந்தோஷமாக இருக்குது. எல்லா வீட்லேயும் வயசானவங்க இப்படி டிவியை தாண்டா கட்டிக்கிட்டே அழுதுகிட்டே இருப்பாங்க. அதுலேயும் அந்த சீரியலை திட்டிக்கிட்டே பார்க்கறது தான் பெரிய கொடுமை. சரிக்கா, அப்பப்போ பேசு. அந்த புதையல் பூமியில் உன் முயற்சிகள் வெல்லட்டும். பை. சரத் முடித்து கொண்டான். பிரியாவும் தலையை அள்ளி முடித்து ரப்பர் பேண்ட் கட்டி கொண்டு பக்கத்து பெட்டை பார்த்தாள். பாபு போர்த்தி கொண்டு படுத்திருந்தான். நல்ல தூக்கம். டாக்டர் போட்ட ஊசியின் விளைவாக கூட இருக்கலாம். எழுப்புவதற்காக அருகே சென்றவள் அதே வேகத்தில் கையை பின்னுக்கு இழுத்துக்கொண்டு மளமளவென்று முகம் கழுவி வந்து கிரீம்களை பூசிக்கொண்டு பளிச்சென்று வெளியே கிளம்ப தயாரானாள். ஜீன்ஸ் பேண்ட், கழுத்து வரை மூடியிருக்கும் டிஷர்ட் தான் ஆடை. டொக் டொக் என்று கதவு தட்டப்படும் சத்தம் கேட்டு கதவை திறக்கவும் வள்ளி பொன்னங்க நின்றிருந்தாள். பிரியாவை பார்க்கவும் சிரித்தாள். வந்துட்டியா? போகலாமா? போலாங்க்கா. தப்பு, போலாம் பிரியான்னு சொல்லு. ஆத்தி, பேரை சொல்லவே சொல்லுங்க. அதுக்கு தானே பேரே வச்சுருக்கோம். சட்டுன்னு வரமாட்டேங்குதுக்கா. எல்லாம் வரும். அப்புறம் இந்த வாங்க போங்கெல்லாம் கூட வேண்டாம், ஃப்ரீயாக பேசு. நான் உன் பெரியம்மா சின்ன மாமாகளாக கூட நினச்சிக்கோயேன். பிரியா சொல்ல சொல்ல வள்ளிப்பொன்னின் முகத்தில் க்ரீம் போடாமலேயே ஒரு பிரகாசம், மனசுக்குள்ளும் ஜிலுஜிலுப்பு. பிரியா தன் எம்ப்ராய்டரி வேலைப்பாடுள்ள தோள் பையுடன் புறப்பட இருவரும் மெல்ல கீழே இறங்கினர். கீழே சிவஞான சுந்தரம் மாலை முரசு படித்து கொண்டிருந்தார். இருவரும் வரவும் தன் வெற்றிலைக்காவி பல் தெரிய சிரித்தார். என்னம்மா, நல்லா ரெஸ்ட் எடுத்தீங்களா என்று ஆரம்பித்தார். ஷியோர், நல்ல கிளைமேட், ஏசியை போட்டுக்கல. ஐய, போட்டு இருக்கலாமே, காஷ்மீரில் இருக்கிற மாதிரி இருந்திருக்குமில்ல. அந்த டப்பா போட்ட சப்தத்தை கேட்டுட்டு அணைச்சிட்டோம். பிரியா மிக இயல்பாக சொன்னாள். அவருக்கோ அவள் செல்லமாக கொட்டியது போல் இருந்தது. அதற்கு மேல் அவளும் அவரோடு பேச தயாராக இல்லை. இருவரும் தெருவில் இறங்கினர்.
ஆமாம், அவர் வரலையா? நடந்து கொண்டே வள்ளிப்பொன் கேட்டாள். பாபுவா? ஆ, அவன் நல்லா தூங்குறான். தூங்கட்டும். பாம்பு கடிபட்ட உடம்பு, ரெஸ்ட் எடுக்காமல் எதுவும் ஆயிடக்கூடாது பாரு. சரிம்மா, இப்போ நாம் எங்கே போகணும்? அக்கா அம்மா ஆகியிருக்கா. இது இன்னும் மோசம். சரி பிரியான்னு சொல்லு. சரி பிரியா. ஆத்தி உங்களை கூப்பிட வச்சுட்டேன். ஆனால் பாரு, உன் பாஷை என்கிட்டே ஒத்திச்சு. பிரியாவின் மிக இயல்பான பேச்சு வள்ளிப்பொன்னை மிக லேசாக்கி ஒரு மிதப்பு மரலிலே அவளிடம் தோன்றச் செய்திருந்தது. வள்ளி, நாம் இப்போ முதல் வேலையா அந்த கிருஷ்ணங்கிற நபரை பார்க்க போகிறோம். ஓகே தானே? பார்த்துட்டோம்ல பிரியா? ஆமாம், கோயிலுக்கு போக வேண்டாம் இல்லையா? போகலாம், ஆனால் இப்போ இல்லை. ஏன் ப்ரியாரிட்டி கிருஷ்ணன் தான். ஆமாம், உனக்கு தெரிஞ்ச கிருஷ்ணனை யாரும் பார்த்து பேட்டியெல்லாம் எடுக்கலையே. எனக்கு தெரிஞ்ச அப்படி யாரும் வரல. நீங்கள் தான் முத அப்பா. இதுக்கு ஏன் அப்பாங்கிறீங்க? உனக்கு சொன்னால் புரியாது. நாங்கள் தரை மார்க்கமாக வந்தால் பரவாயில்ல, பறந்து வந்திருக்கோம். எல்லாத்துக்கும் வேகம் மட்டுமல்ல, முதல்லேயும் இருக்கணும். இருவரும் பேசிக்கொண்டே வந்ததில் நந்திபுர கோயிலின் முகப்பு வந்துவிட்டது. வெளிப்புறமாக தேங்காய்ப்பழ பூக்கூடைகள், சுமாரான கூட்டம். பூக்கூடை முகப்பு தட்டில் சுரபியின் சினிமா போஸ்டர். அது கண்ணில் படவும் சுரபி ஞாபகம் வந்து வள்ளிப்பொன் வாயை திறந்தாள். 2 நாள் முந்திதான் இந்த நடிகை இங்கே வந்துட்டு போனாங்களாம். எங்கள் யாருக்குமே தெரியாது. வள்ளிப்பொன் யதார்த்தமாகத்தான் சொன்னாள். ஆனால் பிரியாவிடம் அது பற்றி கொண்டது. நிஜமாவ சொல்கிற என்று வேகமாக கேட்டாள். அட ஆமாங்கிற. விடிய காலையில் யாருக்கும் தெரியாமல் வந்துட்டு போயிட்டாங்க. அவங்களுக்கு என்ன கோளாரோ நந்திசாமிக்கிட்டே அழுது பிறண்டாங்களாம். செய்தி சற்று மிகைப்படுத்தப்பட்டு இருந்தது. என்ன வள்ளி சொல்கிற? நிஜமாவா? தா போக்கார அக்கா கிட்ட கேளு, அவங்க சொல்லுவாங்க. அப்புறம் எப்படி நியூஸாக ஆகலை? அது எனக்கே நேற்று தானே தெரியும். இது கன்ஃபார்ம் நியூஸா? அப்படின்னா உறுதியான செய்தியான்னு கேட்டேன். எக்கா பஞ்சவரணங்கிற நீயே சொல்லுக்கா. சொரபி வந்துட்டு போச்சு தானே. பொறவு திரும்பி வருவேன்லே சொல்லிட்டு போயிருக்கு. அது வந்த நேரம் சாமியும் எழுந்த நடமாடி இருக்கு. பிரியா கேட்டியா? அடுத்த நொடி பிரியா தன் செல்ஃபோன் வழியாக தன் எடிட்டர் விஸ்வதாஸைத்தான் படித்தாள். விட்டல்ஜி, ஒரு ஹாட் நியூஸ். நான் இப்போ நந்திபுரத்தில் இருந்து பேசுகிறேன். நடிகை சுரபி இந்த ஊர் கோயிலுக்கு ரகசியமாக வந்துட்டு போயிருக்காங்க. இதை நம்ம நியூஸில் நீங்கள் சேர்த்துடலாம். ஏதோ ப்ராப்ளம் போல் நந்திக்கிட்டே பிரார்த்தனையெல்லாம் செய்துக்கிட்டு இருந்தாங்க. முடிஞ்சால் ரிப்போர்ட்டரை அனுப்பி பேட்டி எடுக்க பாருங்கள். இந்த நியூஸ் நம்ம சேனலில் தான் முதல்ல வரணும். டூ இட் ஃபாஸ்ட். ஓகே பிரியா, நான் ஃபர்தராக ஃபாலோ பண்ணிக்கிறேன். தேங்க்யூ. ஃபோன் கட்டானது. பிரியா நிமிர்ந்தாள். ஆச்சரியமாக கோயிலுக்குள்ளிருந்து முகமிரே விபூதி பட்டையுடன் கிருஷ்ணனை வந்து கொண்டிருந்தான். அவனை பார்க்கவும் வள்ளிப்பொன்னிடம் ஒரு மெல்லிய மின் தாக்கம். ஏ கிருஷ்ணா என்றாள் உரத்த குரலில். அவனும் அருகில் வந்தான். வெள்ளை வேட்டி, வெள்ளை சட்டை என்று புதிய தோற்றம். அவன் பின்னாலேயே அவன் தங்களை பார்க்க மாட்டானா என்று சிலர் வந்தனர். கிருஷ்ணா, உன்னை பார்க்கத்தான் வந்துக்கிட்டே இருக்கோம் என்று உற்சாகத்தில் பாவடை தாவணியில் ஏறி குதித்தாள் வள்ளிப்பொண்ணு. பிரியா அவன்தான் கிருஷ்ணன் என்று தெரியவுமே பெரிதும் தூண்டப்பட்டவள் போலாகி தன் தோள் பையில் இருக்கும் கேமராவை வேகமாக எடுத்து அவனை மையமாக பார்த்து ஒரு கிளிக்கினாள். ஃப்ளாஷ் அவன் மேல் பட்ட நொடியில் அவனிடமும் விதிர்ப்பு, மழுக்கென்று மனதிலும் ஒரு காட்சி புனல். தலையை கையால் பிடித்து கொண்டவன், ஐயோ சுடுகாட்டிலே ஒரு பொணம், பக்கத்திலே ஒரு பெரியவர், சரத் சரத்னு சொல்லி அழுவுறாரே என்றான். பிரியா வெடித்தாள். போகர். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப்.